வணக்கம், நான் கமேஷ் பேசுகிறேன். நம்மளுக்கு எப்போவுமே நேஷனல் பாலிடிக்ஸை பேசினாலே ஒரு பயங்கரமான ஜாலி ஆகிடுங்க. உண்மையாக சொல்லணும்னா அப்படிதான். ஒரு 2 எலெக்ஷன் முன்னாடி சந்திரபாபு நாயுடு தான் ஃபஸ்ட்டு அந்த வீரவாளை தூக்கின்னு சுற்றினா போல. பிஜேபி அழிச்சே ஆவான்னு சொல்லிட்டு. கடைசியில் அவர் அங்கே ஜெகன்மோகன் ரெட்டிகிட்ட காலியானார். அப்புறமா நம்ம ஸ்டாலின் சார் போன இதில் வந்து அழிச்சே ஆவேன்னு சொன்னார். அதாவது பிஜேபி அவங்க தனியாக ஒரு இது பண்ணார். செகண்ட் அவர் இப்போ காலி ஆகிட்டார். இப்போ மம்தா மேடம் என்ன பண்ணியிருக்காங்க, போன வாட்டியில் வந்து ரொம்ப இதுவாக இருந்தாங்க, நான் தான்ற மாதிரி இருந்தாங்க. இந்த வாட்டி ஸ்டேட் பாலிடிக்ஸில் அவங்க டோட்டலாக காலி ஆகிட்டாங்க. டோட்டலாக காலியானதும் இல்லாமல் அவங்க கட்சியை உடையிற மாதிரி ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு சூழ்நிலையில் தான் இப்போ பிஜேபி இருக்குது. எம்பி 29 எம்பியில் வந்து 20 எம்பி வந்து பிஜேபி கூட போகிறாங்க. எம்எல்ஏஸ் வந்து கலந்து பிஜேபி கூட போகிறாங்க. அங்கே நிலவரமே வேற மாதிரி இருக்குது. இன்னைக்கு வந்து அபிஷேக் பானர்ஜியும் ராகுல் காந்தியும் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணிட்டு ராகுல் காந்தியோட இதுவை வந்து, அதாவது லீடர்ஷிப்பை நாங்கள் ஏற்றுட்டு இந்தியா கூட்டணியில் நம்ம வலுப்படுத்துவோன்ற மாதிரி மம்தா டீம் வந்திருக்காங்க. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியும்ல, அவங்க வந்துக்கிறாங்க. ஏன்னா தோல்வி, அந்த ஸ்டேட்டில் அவங்களோட தோல்வியை கண்டுட்டாங்க. ஆன்டி இன்கம்பன்சி 2011 திரிணாமுல் காங்கிரஸ் வந்து வெஸ்ட் பெங்காலில் ராஜா மாதிரி இருந்தது. இன்னைக்கு 0 ஆகி போச்சு. ஸ்டேட் எப்போ எந்த கட்சி என்ன ஆகும்னு சொல்லிட்டு யாராலையும் கணிக்க முடியாத சூழ்நிலையில் தான் இப்போ அரசியல் நடந்துட்டு இருக்கு. அது விட்டு பார்ப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துவோம். அதே போல் நம்ம ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர், தமிழ்நாட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் கோட்டீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் நேற்று ஒரு 4 நாள் முன்னாடி பார்த்தேன். காங்கிரஸ் வந்து கழட்டி விட்டுச்சு, வேற திமுகவை கழட்டி விட்டுச்சு. இப்போ வந்து ஸ்டாலின் சார் வந்து தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரு. என்ன ஸ்டாண்டுனா, அகிலேஷ் யாதவ், மம்தா இவங்களெல்லாம் வந்து பிஎம் கேண்டிடேட்டாக அறிவிங்க, நான் வந்து ஒரு தனி கூட்டணி, இவங்க ஒரு தேர்ட் கூட்டணியாக சேருவாங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் நாலேஜ். ஏங்க, நீங்கள் 2 பேர் சேர்ந்தாலே அந்த காலி பண்ணிட்டு போகிறா போல உங்களை. நீங்கள் 3 பேராக வேணா உங்களை 3 ரூபா போல. அதுதான் எப்போவுமே பிஜேபின்றது வந்து நம்ம பேச்சுக்கு சொல்கிறோம்ல, அவங்கள மாதிரி ஒர்க் பண்ணவே முடியாது. இன்னைக்கு கரண்ட் அமித்ஷா வந்து ஹோம் மினிஸ்டர், இங்கே வேணா உட்காந்து வேலை வாங்கலாம். இறங்கி களத்தில் இறங்கி என்ன பொருள், யார் எங்கே அச்சா என்ன உழுவுன்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டா போல. இந்த மாதிரியான ஒர்க் உள்ளவங்க தான் பிஜேபி. அவங்களை அடிக்கிறது வந்து நம்ம சும்மா நம்ம மதவாத சக்தி, அவங்க வந்து மதத்தை வச்சு இது பண்ணுறாங்க, இவங்களுக்கு இது அதுங்களுக்கு இதுன்றாங்க. ஆனால் உள்ள கிரவுண்டில் அவங்க வேற லெவல் பாலிடிக்ஸ் பண்ணுறது உண்மை உண்மை உண்மை. நம்ம ஏசி ரூமில் உட்காந்து அரசியல் பேசுறதுலாம் பிஜேபி கிட்ட செல்லுபடியாகாது. இப்போது இறங்கியிருக்காங்க. இப்போது ஆப்போசிஷன் பார்ட்டிலாம் ஒன்று சேர்ந்து தலைவருங்க பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, இப்போ இந்த திமுக யார் கூட கூட்டணி வைக்கும், அதாவது பிரதமர் கேண்டிடேட்டா திமுகல யார் வருவா, அதுதான் எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. அதுதான் நானும் பார்க்க ஆர்வப்படுறேன். தமிழக அரசியல் எப்படி போகுன்றத நம்ம பார்ப்போம். அதாவது கூட்டணி ஒன்றா பலமாக இருந்தால் மட்டும்தான் பிஜேபி அடிக்க முடியும். பிஜேபி இந்த வாட்டி மெஜாரிட்டி இல்லை. சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவங்களோட கூட்டணியில் தான் பிஜேபி ரூல் பண்ணுது. லோக்சபாவில் அவங்களால ஒரு பில் கூட பாஸ் பண்ண முடியல, ஏன்னா மெஜாரிட்டி இல்லை. அதுக்கு தான் இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் அச்சு காலி பண்ணி தூக்கின்னு வந்துட்டாங்க. இப்போ டிஎம்கே கிட்ட அலைன்ஸ் பேசுறது தான் நேற்று ஒரு ஆர்டிக்கல் நம்ம பேசியிருந்தோம், நம்ம சேனல் என்டிடிவியில் போட்டிருந்தாங்க. வாங்கன்ற மாதிரி பேசியிருக்கேன்றாங்க. போக போக எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டியெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணால் மட்டும்தான் 2029 பலம் வாய்ந்த பிஜேபி அடிக்க முடியும். நீங்கள் கூட்டணி நான் இப்படி நீ இப்படின்னு போனீங்கன்னா அடுத்த வாட்டி அவர் தான் வந்துடுவார். இன்றைக்கி அவரோட 12வது வருஷம் பிஎம் ஆகிருக்காரு. இந்தியாவோட அதிகபட்சமாக பிஎம்மாக இருந்த ஒரே ஆள் அவர் தான். பார்ப்போம் எப்படி போகுது. வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நிறைய பேசுவோம். விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.